வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 26 கவலை தீர்ந்தது. அன்று சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அமரநாதன் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்தான். அனாதை விடுதியிலிருந்து சித்ரா திரும்பி வந்திருப்பாளா அல்லது நான் போய் அழைத்து வர வேண்டுமா என்று சிந்தித்துக் கொண்டே வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான். ஒருவேளை திரும்பி வந்திருந்தால் அந்த ஸ்திரீயை பற்றிய விவரம் ஏதாவது தெரிந்து கொண்டு வந்திருப்பாளா என்று எண்ணமிட்டான். வீட்டு வாசலில் வந்து கார் நின்ற மறு நிமிடமே சித்ரா வாசற் பக்கம் வந்தாள். அவள் முகம் குதூகலத்தினால் மலர்ந்திருந்தது. சித்ரா, சித்ரா, முழுகி போய்விடாதே, மெதுவாக கரையேறிவிடு. நான் வேணுமானால் கை கொடுத்து தூக்கிவிடட்டுமா என்று அமரநாத் கேட்டான். என்ன இப்படி திருவாய் மலர்ந்து திரு உளறல் உளறுகிறீர்கள் என்று கேட்டாள் சித்ரா. நான் ஒன்றும் உளரவில்லை. உன்னை பார்த்தால் ஆனந்த கடலில் முழுகி தத்தளிப்பவளைப் போல தோன்றியது. கை தூக்கி கரை சேர்க்கலாம் என்று பார்த்தேன் என்றான் அமரநாத். ஆனந்தத்துக்கு காரணம் இருக்கிறது என்றாள் சித்ரா. பின்ன இல்லாம இருக்குமா? அந்த பெண் இன்னவள் என்று கண்டுபிடித்து விட்டாயாக்கும். ஆமாம், நான் சொன்னதுதான் உண்மையாயிற்று. இருக்கவே இருக்காது என்று நீங்கள் சாதித்தீர்களே. உன்னுடைய வாக்கு பொய்த்து போகுமா என்ன? தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுது அழுகிறவள் பெய்யென பெய்யும் மழை என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க உன் வாக்கு பலித்ததற்கு கேட்பானேன்? இருவரும் வீட்டின் முன்புறத்து ஹாலுக்குள் நுழைந்தார்கள். அங்கே சோஃபாவில் ஒரு பெண் உட்கார்ந்து ஒரு கடிதத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அமரநாத் திடுக்கிட்டான். அவர்கள் வருவதை பார்த்ததும் அந்த பெண் எழுந்து அவசரமாய் அருகிலிருந்த மச்சுப்படியில் ஏறி மேலே சென்றாள். அவள் மறைந்ததும், சித்ரா, இவள்தான் சீதாவா? இன்னார் என்று கண்டுபிடித்ததோடு அல்லாமல் இங்கே அழைத்து கொண்டு வந்துவிட்டாயா என்றான் அமரநாத். ஆமா, நான் ஒரு காரியத்தில் முனைந்தால் அதை முடிக்காமல் வந்து விடுவேனா என்றாள் சித்ரா. அதை பற்றி கேட்பானேன்? நீ ஒரு காரியத்திலும் முனையாமல் இருக்க வேண்டுமே என்றல்லவா நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது பார், இந்த சனியனை இங்கே அழைத்து கொண்டு வந்துவிட்டாய். தயவு செய்து தங்கள் திருவாயை மூடிக்கொள்ளுங்கள். தேவி, மன்னிக்க வேண்டும். இந்த தேவலோகத்து பெண்ணரசியை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்களே, என்ன நோக்கத்துடன்? அதை தயவு செய்து தெரிவித்து அருள வேண்டும். நோக்கம் என்ன வந்தது? இது என்ன கேள்வி? நம்ம பக்கத்து பெண், உங்கள் அருமை சிநேகிதர் சூர்யாவின் அத்தங்காள், அவளை அனாதை விடுதியிலேயே விட்டு வருகிறதா? விட்டுவிட்டு வந்தால் என்ன? அன்றியும் இவள்தான் சீதா என்பது என்ன நிச்சயம்? நிச்சயம்தான். என்னுடைய ஊகம் பிசகாய் போகுமா? இவளே ஒப்புக்கொண்டு விட்டாள். இத்தனை நாட்கள் ஒரு வாரமாக ஊர் பேர் சொல்லாதவள் இன்றைக்கு எதனால் திடீரென்று ஒப்புக்கொண்டாள்? அதற்கு ஒரு யுக்தி செய்தேன். அது என்ன அதிசய யுக்தி என்பதை அடியேன் அமரநாதன் தெரிந்து கொள்ளலாமா? ஆஹா, பேஷாய் தெரிந்து கொள்ளலாம். அமரநாதன் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியம் சித்ராவிடம் என்ன இருக்க முடியும்? தாங்கள் என்னை அனாதை பஞ்ச நிவாரண விடுதியில் விட்டுவிட்டு போனீர்கள் அல்லவா? உடனே போய் சீதாவிடம் பேசி பார்த்தேன். வழக்கம் போலவே அவள் முகம் கொடுத்து பேசவில்லை. குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தாள். பக்கத்தில் நின்ற சௌதாராணி அம்மாளிடம் நான் சென்று பேசினேன். பேச்சின் மத்தியில் சீதாவின் காது கேட்கும்படியாக சூர்யாவை பற்றிய செய்தியை சொன்னேன். சூர்யா என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் சீதா திடுக்கிட்டதை பார்த்து கொண்டேன். சற்று நேரத்துக்கெல்லாம் சீதா என்னை தேடிக்கொண்டு வந்தாள். தலைவி அம்மாளிடம் என்ன சொன்னேன் என்று கேட்டாள். அவளிடம் சூர்யாவை பற்றிய செய்தியை திருப்பிச் சொன்னேன். முகபாவத்தை கவனித்துக் கொண்டே சொன்னேன். அவளிடம் கடைசியாக, இதை பற்றி உனக்கென்ன இவ்வளவு ஆவல்? நீ யார் என்று கேட்டேன்.
அப்போதும் சொல்லாமல் சும்மா இருந்தாள். என்னிடம் ஏன் மறைக்கிறாய்? நீதானே சீதா என்று நான் சட்டென்று கேட்டதும் அவளுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. பிறகு எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்டாள். அதன் பேரிலேதான் வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்டேன். முதலில் வருவதற்கு மறுத்தாள். அனாதை விடுதியில் குழந்தைகளுக்கு பணிவிடை செய்வது தனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னாள். நாங்கள் எல்லோரும் வாரத்துக்கு 2 நாள் முறை போட்டுக்கொண்டு சேவை செய்வது போல் அவளும் செய்யலாம் என்று சொல்லி வற்புறுத்தி நம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எப்படி என்னுடைய யுக்தி? கேட்பானேன். நியாயமாக இந்திய சர்க்காரின் சிஐடி இலாக்காவில் நீ உத்தியோகம் பார்க்க வேண்டும். உன்னை போன்ற சாமர்த்தியசாலிகள் தற்போது அந்த இலாக்காவில் இல்லாதபடியால் யூஜிக்களை பிடிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள். யூஜிக்கள் என்றால் என்ன? யூஜி என்றால் தெரியாதா? அண்டர் கிரவுண்ட் என்று அர்த்தம். அதாவது பூமிக்கு அடியில் இருப்பவர்கள். போலீசாரிடம் அகப்படாமல் மறைந்திருந்து புரட்சி வேலை செய்பவர்களுக்கு அந்த பட்டம் இப்போது வழங்கி வருகிறது. இந்த சாலைக்கு அடுத்த சாலையின் முனையில் சில போலீசாரும் சிஐடிக்காரர்களும் நின்று கொண்டிருப்பதை நான் வரும்போது பார்த்தேன். அவர்கள் யாரோ ஒரு யூஜியை தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். அப்படியா? ஒருவேளை என்று ஆரம்பித்த சித்ரா சட்டென்று நிறுத்தினாள். ஒருவேளை என்ன? ஒன்றுமில்லை. நீங்கள் வந்து அந்த பெண்ணை பார்த்து பேசுகிறீர்களா? அவள் இங்கே வருவதற்கே ரொம்பவும் தயங்கினாள். இந்த வீட்டு ஆண் பிள்ளை என்ன சொல்லுவாரோ என்னமோ என்று முணுமுணுத்தாள். அதெல்லாம் இந்த வீட்டில் ஆண் பிள்ளை ஒருவரும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கிறார் என்று சமாதானம் சொல்லி அழைத்து கொண்டு வந்தேன். நீங்கள் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தினால் நல்லது. மேலே போகலாம். சற்று வருகிறீர்களா? வேண்டாம் வேண்டாம். அந்த அம்மாள் தான் என்னை கண்டதும் வாரி சுருட்டி கொண்டு மேலே போய்விட்டாளே. அவளை எதற்காக இப்போது தொந்தரவு செய்ய வேண்டும் என்றான் அமரநாத். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வேண்டுமானால் மேலே போய் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சித்ரா மச்சுப்படிகளில் குதித்தேறி சென்றாள். அங்கே சீதாவிடம் போய் சித்ரா தன் புருஷனை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டதும், வேண்டாம் சித்ரா, இப்போது வேண்டாம், நாளைக்கு ஆகட்டும் என்றாள் சீதா. சித்ரா ஏமாற்றத்துடன், ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டாள். இன்றைக்கு மனசு சரியாக இல்லை. லலிதாவின் கடிதத்தை படிப்பதற்காக கொடுத்தாய் அல்லவா? அதை படித்தபோது பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்தன. அதனால் மனசு நிம்மதியை இழந்திருக்கிறது. உன்னுடைய கணவரிடம் நாளைக்கு பேசுகிறேன் என்றாள் சீதா. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதே கீழ்த்தட்டில் தடதடவென்று மனிதர்கள் பிரவேசிக்கும் சத்தம் கேட்டது. கால் பூட்ஸுகளின் சத்தம் அதிகமாயிருந்தது. இப்படி தடபுடலாய் வருகிறவர்கள் யாராயிருக்கும் என்ற எண்ணத்துடன் சித்ரா மச்சுப்படிகளில் இறங்கி வந்தாள். பாதிப்படிகள் இறங்கியதும் கீழே போலீஸ்காரர்களும் சிஐடிக்காரர்களுமாய் வந்து நிற்பதை பார்த்தாள். சித்ராவின் தலை கிறுகிறுவென்று சுழன்றது. மச்சுப்படிகளின் விளிம்பு சட்டத்தை பிடித்துக்கொண்டு சமாளித்தாள். வந்திருந்தவர்களில் தலைவர் என்று காணப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமரநாத்திடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த யூஜி பெண் பிள்ளை மிக கெட்டிக்காரி. ஒரே ஆசாமி சீதா என்றும் தாரிணி என்றும் 2 பெயர்கள் வைத்துக்கொண்டு புதுடில்லி போலீஸை ஏமாற்றி வந்திருக்கிறாள். இப்போதுதான் பாருங்களேன். அனாதை விடுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம் என்று தெரிந்து கொண்டு அரை மணிக்கு முன்னால் உங்கள் மனைவியை ஏமாற்றி இவ்விடத்துக்கு அழைத்து வரச் செய்திருக்கிறாள். நீங்கள் வரவேண்டும் என்றுதான் இத்தனை நேரமும் தெருமுனையில் காத்து கொண்டிருந்தோம். இதற்கு அமரநாத், இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள். இந்த ஸ்திரீ யூஜி அல்ல, புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்தவளும் அல்ல என்றான். உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் அமரநாத்? எங்களிடம் வேண்டிய அத்தாட்சிகள் இருக்கின்றன. போட்டோ படம் கூட இருக்கிறது என்றார் இன்ஸ்பெக்டர். பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. அமரநாத் மேலே ஏறி வந்து மச்சுப்படியில் பாதி வழியில் நின்ற சித்ராவிடம் விஷயத்தை சொன்னான். அவள் ரொம்ப அங்கலாய்த்தாள். இந்த அக்கிரமத்தை நீங்கள் தடுக்க முடியாதா? உங்களுடைய செல்வாக்கு எங்கே போயிற்று? இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் உங்களுக்கும் சிநேகிதமாயிற்றே என்றாள். போலீஸ்காரர்கள் விஷயம் உனக்கு தெரியாது. அவர்களுக்கு டியூட்டி என்று வந்துவிட்டால் சிநேகிதர்களும் இல்லை, பந்துக்களும் இல்லை. ஈவிரக்கம் கிடையாது.
லா மிசராப்ளே கதையில் வருகிற போலீஸ்காரனை நினைவிருக்கிறதல்லவா? அந்த மாதிரிதான் அநேகமாக எல்லா போலீஸ்காரர்களும். நம்மையும் சேர்த்து பிடிக்காமல் விடுகிறார்களே, அதுவே பெரிது. இப்போது உன் சிநேகிதியை அனுப்பி வைக்க வேண்டியதுதான். பின்னால் கூடுமான முயற்சி எல்லாம் செய்து பார்ப்போம். ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு வேண்டுமானாலும் நடத்துவோம் என்றான் அமரநாத். சித்ரா கண்ணும் கண்ணீருமாய் மேலே ஓடிப்போய் சீதாவிடம் விஷயத்தை சொன்னாள். முதலில் விஷயம் அவ்வளவு தெளிவாக விளங்கவில்லை சீதாவுக்கு. நன்றாக புரியும்படி தெரிந்து கொண்டதும் சீதாவின் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல் இருந்தது. என்ன செய்வது, எங்கே போவது என்கிற சங்கடமான பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் இல்லை. கடவுளே பார்த்துத்தான் தனக்கு இத்தகைய சகாயத்தை அனுப்பியிருக்கிறார். சிறைச்சாலைக்குள் போய் நிம்மதியாயிருக்கலாம். படிப்பும் அந்தஸ்தும் வாய்ந்த எத்தனையோ பெண்மணிகள் இப்போது சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு கைதிகளாயிருக்கிறார்கள். நாம் இருப்பதற்கு என்ன வந்தது? குழந்தை வசந்தியை இப்போதைக்கு பார்க்க முடியாது. அதுவும் ஒரு நல்லதற்குத்தான். குழந்தையை பார்த்து என்னத்தை சொல்லுவது? அப்பாவை பற்றி கேட்டால் என்ன பதில் கூறுவது? பேத்தியே பாட்டி நன்றாய் பார்த்து கொள்வாள். கண்ணும் கருத்துமாய் வளர்ப்பாள். அதுவே போதும். எப்படியாவது குழந்தை சௌக்கியமாயிருந்தால் சரி. நல்ல காலம் பிறந்து கடவுள் கூட்டி வைக்கும்போது பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சீதா கீழே இறங்கி வந்து போலீசாரிடம் தன்னை ஒப்புக்கொடுத்தாள். போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் அமரநாத் சீதா உயர்குடும்ப பெண் என்றும் அவளை மரியாதையாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதற்கு இணங்கி வாக்கு கொடுத்தார். சீதா வீட்டை விட்டு புறப்படும் தருவாயில் சித்ரா கண்ணும் கண்ணீருமாக அவளை கட்டி தழுவிக்கொண்டு, சீதா, கவலைப்படாதே, நான் இவரை கொண்டு ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு போடச் சொல்லி உன்னை விடுதலை செய்கிறேன். சீக்கிரம் திரும்பி வந்து விடுவாய் என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சித்ரா. கடவுளே பார்த்து எனக்கு இந்த சகாயத்தை செய்திருக்கிறார். நீ என்னை பற்றி கவலைப்படாமல் இரு என்றாள் சீதா. அத்தியாயம் 26 கவலை தீர்ந்தது, நிறைவுற்றது. அத்துடன் பாகம் 3 எரிமலையும் நிறைவு பெறுகிறது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.